இங்கிருந்து போயிடுவோம். அஸ்கபத்தா 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 விஜோலி 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 எழுந்திரப்பத்தா எழுந்திரப்பத்தா எழுந்திரப்பத்தா. நான் பெறாத மவனே, நம்ம திட்டப்படி நான் சரியான நேரத்துல இங்க வரலன்னா அந்த பாவி பசங்க உன்னை சுட்டு சாம்பல் ஆக்கி இருப்பானுங்களே. என்ன ஆனந்த கண்ணீர் விடுறீங்க? அது ஒண்ணு இல்ல, அவனுங்களை நினைச்சுக்கிட்டேன். நம்ம ட்ரூப் போலீஸ் வேஷம் போட்டுக்கிட்டு வந்தத அத நிஜ போலீஸ் நினைச்சு ஏமாந்து ஓடிட்டானுங்க. நான் யாரு? குரங்கு வேதாச்சலத்தினுடைய சிஷ்யன். ஹலோ போலீஸ். எஸ். கோடீஸ்வரம் மதன் கோபால் ஆபீஸ்ல திருட்டு நடக்குது, சீக்கிரமா வாங்க. நீங்க யாரு? அமர், அமர், we made it, we made it, so nice. நான் சொன்னபடி போலீஸ் ஃபோன் பண்ணிட்டியா? வெரி குட். இந்த 5 கோடி ரூபாய் மதிப்புல ஒரே இருக்கு. இதை எடுத்துக்கிட்டு உடனே ஏற்பட்டு போ. அங்க என்ன வளர்த்த அப்பா ஷாலினி நடுவில் காத்துட்டு இருப்பாங்க. அவங்கள கூட்டிக்கிட்டு அமெரிக்கா. இந்த டேரக்ட் போட்டோ அட்ரஸ் இருக்கு, பின்னால கையெழுத்து போட்டிருக்கேன். இதை பார்த்த உடனே யாரும் புரிஞ்சுப்பாரு. புறப்படு. ராஜா, இந்த நிலைமையில உன்னை விட்டுட்டு நான் மட்டும் தனியா போறது அவ்வளவு நல்லா இருக்காது. புரியாம பேசுறியாமா? நான் எல்லாத்துக்கும் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். கேளு. முதல் வீட்டுல நான் பெரிய குள்ள அடிக்கலைங்க நிரூபிக்கிறதுக்காக அவன் ஆபீஸ்ல ஒரு சின்ன குள்ள அடிக்க போறேன். நானும் போலீஸ்ல மாட்டிக்க போறேன். என்ன அபுபானா 1 வருஷமோ 2 வருஷமோ என்ன கொடுக்க போறாங்க. ஜுஜுபி அதை அனுபவிச்சுட்டு நேரா நான் அமெரிக்கா வந்துடுறேன். அதுக்கப்புறம் வாழ்நாள் பூரா நிம்மதியா சந்தோஷமா ஜாலியா இருந்துருவோம். புறப்படு. ராஜா, இந்த பாரு போலீஸ் வந்துச்சு. கமான் கமான் கமான். ஹரி அப். God bless you. Rajasingam, welcome. அடி அடி பங்காளி. ஜெய் அலெக்ஸ் நிரஞ்சன். அட அண்ணன், குட் மார்னிங். குட் நைட்டா தம்பி. இப்ப 379 பேட்டா ஒரே அமுக்கு. 1 வருஷம் கம்பி. அட கரெக்ட், ரொம்ப கரெக்ட். எல்லாம் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. செம்ம ஆள் நீங்க. அப்புறம் வெயிட் பண்றீங்க? எறும் கப்பு மாட்டி கொஞ்சம் மரியாதை கூட்டு போயிடுங்க. என்னன்னா இதுக்கு போய் ரொம்ப சூழ்ச்சியா யோசிக்கிறீங்க? நீ கோடிக்கணக்கான கொள்ளையடிப்ப, சாதாரண இரும்பு பெட்டிக்கு போய் நெருப்பு காமிச்சிட்டு இருக்கிய. இதுல ஏதாவது மர்மம் இருக்கோ? இதுல என்ன மர்மம் இருக்கு? நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கண்ணாலே பாத்தீங்களா? கண்ணால் காண்பதும் போய், கதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே அதாண்டா பங்காளி என்ன அனுப்பிச்சிருக்காங்க. சரி, இப்ப உங்களுக்கு என்னதான் தோணும்? எனக்கு மேல ஒரு தலைவர் இருக்கார். அடிக்கடி மூளைக்கு வேலை கொடுப்பார். கொஞ்சம் பொருள் சொல்றேன். ராஜசிங்கம்,
இன்ஸ்பெக்டர் ராமன். ஹலோ, சொல்லுங்க. ஆஹா, நான் நினைச்சேன். தேங்க்யூ. பங்காளி பங்காளி, நமக்கு மேல ஒரு தலைவர் இருக்கான்னு சொன்னேன்ல, அவன் நம்ம மூளைக்கு வேலை கொடுத்துட்டான்டா. வேடா, என்ன சொல்றீங்க? நான் ஒரு சின்ன கதை சொல்றேன், கேக்குறியா? நீ ஏற்கனவே மதுரை கோபால் வீட்டுக்கு போய் பெருசா கொள்ளையடிச்சு யாரோ ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்ட. அதை மறைக்கிறதுக்காக அவன் ஆபீஸ்க்கு வந்து சின்ன கொள்ளைய அடிக்கிறேன். காரணம், இதுக்கு உனக்கு கிடைக்க போற தண்டனை 1 வருஷமோ 2 வருஷமோ தான். தண்டனை முடிஞ்ச உடனே ராஜா மாதிரி வெளியே வர போற, கொள்ளையடிச்ச பணத்தை எடுத்துக்க போற, உன் பட்டிய கூட்டிக்க போற, ஜாலியா வெளிநாட்டுக்கு போய் என்னாச்சு? பங்காளி பங்காளி, உன்னை பார்த்து நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த காரியத்தை செய்துட்டேன். இருந்தாலும் நீ செய்த காரியத்துக்கு எத்தனை வருஷம் தண்டனை கொடுக்கலான்னு நீயே சொல்லு. நான் என்ன பண்ண? என்ன பண்ணியா? பண்ணத பாரு. சத்தியமா இந்த பிள்ளை நான் செய்யல. நீ செய்தியா? இல்ல. ஓகே, வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு கதை எழுதலாம். நீ பொருளையெல்லாம் கொள்ளையடிச்சு கொடுத்தியே உன் ஃப்ரெண்ட் அமரு. அவன் உனக்கு முன்னால இங்க வந்திருக்கா, இவனை கொலை செய்திருக்கா. அந்த பழி உன் தலைமையில சுமத்திட்டு உன் பட்டியை கூட்டிட்டு பணத்தை எல்லாம் சுருட்டிட்டு வெளிநாடு போயிட்டா. இல்ல, அவன் அப்படி செஞ்சிருக்க. செய்யறானோ இல்லையோ, கதை ஃபிட் ஆகுதா இல்லையா? அப்படி அவன் செஞ்சிருந்தா அவன் எங்க இருந்தாலும் நான் விட மாட்டேன். நான் உன்னை விட்டா தானே நீ அவனை பிடிக்கிறதுக்கு. நீட்டு கைய. உங்களோட பெரிய தொல்லையா போச்சுடா. எப்ப பார்த்தாலும் நீ நீட்டுறதும் நான் மாட்டுறதும் பேஜார் பேஜார். இங்க இருங்க, ஆம்புலன்ஸ் அனுப்புறேன். வைரவி, ராஜா நம்ம கிட்ட டபுள் கிராஸ் பண்ணி நம்மளை ஏமாத்திட்டான். போலீஸ் ட்ரெஸ்ல வந்தது அவனுடைய ஆட்கள் தான், அதுல சந்தேகமே இல்ல. இப்ப ராஜா எங்க போயிருப்பான்? அவனுடைய ஃப்ரெண்ட் தயாள் ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அநேகமா அவன் அங்கதான் போயிருக்கணும். ராஜா, இந்தியா. எஸ், ராஜா தான் இதை கொடுத்து உங்களை இந்த இடத்துல மீட் பண்ண சொன்னாங்க. ஐ எம் அமர். ஐ எம் தயாள். நான் இந்த அட்ரஸ்ல இருக்கேன். ஆமா, ராஜா ஏன் வரல? ஏதோ பிரச்சனையா? சீக்கிரமா வந்துருவோம். வைரம் எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு. அதை வித்து பணமாக்குறதுக்கு எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிருக்கேன். நாளைக்கு இந்த நம்பருக்கு போன் பண்ணு. ஓகே, பாய். ஹலோ சார், வாங்க வாங்க. என்ன தயாள், அமெரிக்காவில் சந்திக்கிறது ஆச்சரியமா இருக்கா? நோ சார், வாங்க ப்ளீஸ் உட்காருங்க. இருட்டு. எங்க உன் ஃப்ரெண்டு? யார் சார்? ராஜா. ராஜாவா?
அவனை நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்தியாவில் சந்திச்சேன். அவ்வளவுதான் சார். ராஜாவை பத்தி அமர் உங்ககிட்ட சொல்லல? அமரா? யார் சார் அமர்? தயாளு தயாளு, எனக்கு கிடைச்ச FBI ரிப்போர்ட்ஸ் படி அமரை நீ சந்திச்சியா இல்லையா? ஆமா சார், சந்திச்சேன். அது என்ன சார் தப்பு? அமர் எந்த குற்றமும் செய்யலையே சார். You are telling me மதன கோபால கொலை செஞ்சுட்டு 5 கோடி ரூபாய் பெருமதிப்புள்ள வைரத்தை கடத்தி கொண்டு வந்துட்டாங்கன்னு தான் அவங்க 2 பேரும் மேல ரிப்போர்ட். மதன கோபால் கொலை செய்யப்பட்டானா? ராஜாவை அவரை என்கிட்ட ஒப்படைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த கொலைக்கு சம்பந்தம் இல்லாம என்னால செய்ய முடியும். எப்படி சார்? மதன கோபால கொலை செஞ்சது விக்ரம அவனுடைய தங்கச்சியும் தான். ராஜா என்கிட்ட இருந்து தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் தான் இந்த உண்மையை எனக்கு தெரிஞ்சது. கோபால், அவங்க 2 பேரும் என்கிட்ட நீ ஒப்படைக்கலன்னா ஜெயில நீ அவங்களுக்கு கம்பெனி கொடுக்க வேண்டி வந்துடும். சார் வந்து தயாளுன்னா தயாளு தான்.